முதல்ல வந்து இந்த 7 பேரை வந்து விடுதலை செய்யணுங்கிறது வந்து தமிழக அரசு ஏற்கனவே ஒரு சட்டசபையில் தீர்மானம் ஏற்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 7 பேரும் மரண தண்டனை கைதியாக இருக்காங்க. அவங்களோட மரண தண்டனையை ரத்து செய்யணும்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பிரேயர் வைக்கும்போது நீதியரசர் சதாசிவம் வந்து அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுறார். ஆயுள் தண்டனையாக குறைக்கிறது. அதோடு நம்ம கேட்ட பிரேயரே அவ்வளோதான். அவங்களோட மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும்ங்கிறது தான் நம்மளோட பிரேயர். ஆனால் சதாசிவம் நீதியரசர் வந்து என்ன சொல்கிறாரு, இவங்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை மாற்றியதோடு இல்லாமல் இந்த 435 பிரிவின் கீழ் அரசாங்கம் விரும்பினால் ப்ராப்பர் கவர்மெண்ட் வந்து இவங்கள விடுதலை செய்யலாம்னு வந்து அதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத அவர் காமிக்கிறார். ஏன்னா அந்த பிரேயரை படிக்கிற ஒரு நீதிபதிக்கு இவங்க அதிக நாள் சரியாக இருந்துட்டாங்க, செஞ்ச குற்றத்தை விட அதிகமான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, இவங்க விடுதலை பண்ணலாங்கிற நோக்கம் அவருக்கு இருந்ததால் அதை வந்து தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் குறிப்பிட்றார். இந்த பிரிவில் அவர் விடுதலை பண்ணலான்னு. அந்த பிரிவின் கீழே அரசாங்கம் உண்மையாக ஜெனூனாக இருந்திருந்தால் அன்றைக்கி விடுதலை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கி மாநில அரசாங்கம் நம்ம தமிழ் உணர்வுகளை மதித்து அன்றைக்கி அவங்கள வந்து அந்த பிரிவின் கீழே விடுதலை செய்யலான்னு தீர்மானிச்சது. ஆனால் அன்னைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை வந்து ஒரு ஈகோவாக எடுத்துக்கிட்டாங்க. இது எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வருது, 435 வந்து இது கன்சல்டேஷன் கிடையாது, கன்கரன்ஸ் இல்லாமல் இவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு வந்து அதுக்கு தான் வந்து கோர்ட்டில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது. அந்த கேஸில் வந்து 2 பேர் மாறுபட்ட தீர்ப்பில் வந்து மெஜாரிட்டியின் அடிப்படையில் வந்து அது கன்கரன்ஸ் தான், அது வந்து மத்திய அரசோட சிபிஐ கேஸ் நடத்துனதால் மத்திய அரசோட கன்கரன்ஸோடு தான் அதை பண்ண முடியுங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இவங்க வந்து ஆயுள் தண்டனை கைதிகளாக இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இவங்க இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 26 வருஷங்கள் ஜெயிலில் இருக்காங்க. இவங்களோட தண்டனை காலம் சேர்த்து பார்த்திங்கன்னா 31 வருஷங்கள் இவங்க ஜெயிலில் இருக்காங்க. இந்தியாவிலே மிக அதிகமாக ஜெயிலில், அதாவது விடுதலைக்கு பிறகு மிக அதிகமாக ஜெயிலில் இருந்தது இவங்கள தான் இருக்கும். அதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நன்னடத்தை கைதிகள் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் வர இப்போ 25க்குள்ளே வர மிகச்சிறந்த நன்னடத்தை கைதிகளாக இவங்க இருக்காங்க. அதாவது வந்து இந்த தண்டனை காலத்தில் எந்த விதமான விதிமீறல் இல்லாமல் அந்த மனித ஒழுக்கங்களை மிகச்சிறந்த மனித ஒழுக்கங்களை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக இவங்க இருக்காங்க. தண்டனை காலத்தையும் அதிகமாக அனுபவிச்சுட்டாங்க, நல்ல மனிதர்களாகவும் இருக்காங்க. இவங்க மறுபடியும் சமூகத்தில் இவங்களை வந்து சிறந்த மனிதர்களாக இருக்கணுங்கிறது ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை நம்ம வந்து இப்போ அரசாங்கத்தை வைக்கிறோம். அப்போவே ஏன் 161 போயிருக்கலாமேன்னு சொல்லும்போது யாராவது சில பேர் கேட்டாங்கன்னா, அன்னைக்கு நீதியரசர் சதாசிவம் குறிப்பிடும்போது 435 கீழே இவங்க ரிலீஸ் பண்ணலாம்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக இருந்ததால், அரசாங்கங்கள் நல்ல அரசாங்கங்களாக இருக்கும்னு அவர் நினச்சதால் அன்றைக்கி அவர் அந்த கிளாஸை கொடுத்தார். அந்த கிளாஸில் 2 கவர்மெண்ட்டும் இணைஞ்சிருந்தால் நிச்சயமாக இந்த 7 பேரை விடுதலை பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாறுபட்டு இருந்ததால் அவங்கள அந்த பிரிவின் கீழே விடுதலை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறவங்க 161வது பிரிவின் படி, அது வந்து கிரிமினல் குற்றத்தை 435, இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவு வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடற்ற வரம்பற்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அந்த அதிகாரத்துக்கு கீழே மாநில அரசாங்கம் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஒரு தீர்மானம் எடுத்து அதை வந்து கவர்னருக்கு அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணணும். கவர்னர் அந்த மாநில அமைச்சரோடு பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அதை வந்து அவர் விடுதலை செய்ய, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு விதி இருக்குது. அந்த விதியின்படி விடுதலை செய்யலாம்ங்கிறது எங்கள் நோக்கம். இதை ஏன் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக கொடுக்கலாம், இதை ஏன் பேரணியாக கொண்டு வரோம்னா, இதே போல் ஏற்கனவே ஊடகங்கள் மூலமும் சில தவறான நபர்கள் மூலமும் அதை வந்து இவங்களை ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இனிமேல் என்ன கேட்குறது, ஏற்கனவே வந்து இந்த தீர்மானத்தில் போட்டுட்டாங்களேன்னு வந்து ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கிறதால தமிழக மக்கள் எல்லாரோட மனசுலையும் அது வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களாக இருந்தால் கூட தமிழர்களாக இருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல, அவங்க வந்து இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணலாங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அப்போ தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை மக்களுக்கு பிரதிபலிக்கவும், இது வந்து இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கும் தான் அது சாதாரணமாக ஒரு வேண்டுகோள் கடிதத்தை முதலமைச்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி தமிழக மக்களுக்கும் அதன் உண்மை நிலை புரிய வச்சு தமிழக அரசாங்கத்துக்கு இது போல் இருக்குது, நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணணும். அதுக்காக வந்து தமிழக முதல்வர்களை நேராக தமிழ் திரைப்படத்துறையினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் அவங்களை சந்திக்க இருக்கோம். நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா, உரிச்சக்குழி மாதிரி இருப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட் சொல்ல அழகாக உருப்புட்டு முடி ஃபேஸில் இல்லை மிமிக்ரின்ற பேரில் அவ்வளோ பேரை என்ன கோழி மாதிரி இருக்கு சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் வான்கோழிங்க, நெருப்பு கோழி. நீங்கள் தேங்க்யூ. வான்கோழியா நெருப்பு கோழியா ரெண்டும் வச்சுக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். அதுலேயே டபுள் ரோல் வேணாமா? வேணாம். சரி, நான் கேட்க வந்தது